ப்ரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். ஸோ இப்போ நம்ம தமிழ் கிறிஸ்டியன் சாங்ஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு எப்படி நம்ம டெக்ஸ்ட் வியூ பண்ண போகிறோன்றதுக்காக காமிக்கிறேன். இதை லிரிக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ லிரிக்ஸ் இங்கிலீஷ்னு மோஸ்ட்லி போடுங்க, ஏன்னா இங்கிலீஷ் லிரிக்ஸ் தான் அதில் எடுக்கும், அதுக்குனால தான். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாங் எடுத்துக்கோங்க, இந்த ஜெப வேலை. சரிங்களா? ஸோ இதில் இப்போது இந்த ஃபைல் இருக்குங்களா, இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்படி காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய பிசிலேயே நோட் பேட் இருக்கும். சரிங்களா? அப்படி உங்களுக்கு நோட் பேட் இல்லைனாலுமே நான் சொல்கிற மாதிரி கூட போங்க. பென்ட்ரைவ் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா, இந்த பென்ட்ரைவ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். பென்ட்ரைவ் போட்டுட்டு அதில் நியூன்னு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஒரு நேம் போட்டுங்க, எந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் தான் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதை போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ நம்ம காப்பி பண்ணல, அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே சேவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த டெக்ஸ்ட் ஃபைலை இப்போ என்ன பண்ணணும், நம்ம எடுத்து இதை காப்பி பண்ணி, இப்போ இது வந்து டைரெக்டாகவே பென்ட்ரைவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட் ஃபைலாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதை காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்மளுடைய டெக்ஸ்ட் வியூவரில் போட்டு இப்போ நான் காமிக்கிறேன், இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? எந்தன்.txt மட்டும் இதில் இப்போ இருக்குது. சரியா? நீங்கள் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு செப்பரேட் ஃபோல்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், அது நல்லது. நான் எஜெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதில் நான் காமிச்சிருக்க மாதிரி 3 மெத்தட்ஸில் நம்ம பண்ண முடியும். ஒரு மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக பென்ட்ரைவில் இப்போ நான் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி டைரெக்டாக டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அங்கே ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். ரெண்டாவது வழி, நீங்கள் ஏதாவது ஒரு லோக்கல் ட்ரைவில் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை அப்படியே ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டர் தனியாக நீங்கள் அதில் வச்சுக்கிட்டு கூட அதுக்கப்புறமா அதை காப்பி பண்ணி பென்ட்ரைவ் போட்டது. மூணாவது, இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஒரு பேக் மாதிரி கூட க்ரியேட் பண்ணி போடலாம். பட் மோஸ்ட்லி நான் சொல்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு 2 நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதுவே இதுக்கு ஓகேவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இப்போ நான் பென்ட்ரைவிங்கை இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ யூஎஸ்பி கனெக்டட் ஆகிடுச்சு. இப்போது ஸோ 3 வேஸில் இதில் பண்ணலாம். ஃபஸ்ட் வே வந்து நமக்கு மெனு மூலமாக போகலாம். ரெண்டாவது சாங் பிளேயரில் போய் போகலாம். மூணாவது அசைனபிள் பட்டன்ஸை அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் மெனு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெக்ஸ்ட் வியூவர் இருக்கும், அது மூலமாக அந்த டெக்ஸ்ட் வியூவர் உள்ளே போகலாம். உங்களோட லெஃப்ட் சைட் டாப்பில் பிளேயர்னு இருக்கும், நீங்கள் அதில் போனீங்கனாலுமே அதில் ஒரு ஆப்ஷனில் டெக்ஸ்ட் வியூவர்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். சரிங்களா? நீங்கள் டெக்ஸ்ட்டுன்னு பார்த்துருப்பீங்க, அதில் கிளிக் பண்ணாலே இதே டெக்ஸ்ட் வியூவர் அங்கேயும் வரும். சரிங்களா? 2 ஆப்ஷன். உங்களோட டெக்ஸ்ட் வியூவரை வந்து நீங்கள் டைரக்ட் எக்ஸஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு அசைனபிள் பட்டன்ஸ் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் ஷார்ட்கட்ஸ் வரும். இது SX 920 700 இருக்கும், அண்ட் 900 இருக்கும், 720 இருக்கும். பட் சிலதில் அசைனபிள் பட்டன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போங்க. ஸோ அதில் இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் டெக்ஸ்ட் வியூவர்னு வச்சுக்கோங்க. இதில் ஷார்ட்கட்ஸ் போயிட்டிங்கன்னா, ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸில் ஷார்ட்கட்ஸில் போனீங்கனாலே டெக்ஸ்ட் வியூவர்னு இருக்கும். அதை நீங்கள் பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. சரியா? அதில் டெக்ஸ்ட் வியூவர் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கவனிங்க, இதை நான் கிளிக் பண்ணும்பொழுது இங்கே ஒரு நோட்ஸ் இருக்குது. எப்பயுமே நான் இன்னொரு அட்வைஸ் என்ன பண்ணுவேன், நீங்கள் இந்த டெக்ஸ்ட் வியூவரில் போயிட்டு தான் காப்பி பண்ணுறீங்களோ பேஸ்ட் பண்ணுறீங்களோ. நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிவிடுவீங்கன்னா, ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் யூஎஸ்பியில் போய் தேடுவீங்க, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது, உங்களுக்கு பார்க்குறது தப்பு. ஸோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் வியூவருக்குள்ளே போங்க, அது உள்ளே இருக்கிற இங்கே இந்த யூஎஸ்பியில் போனீங்கன்னா இப்போ கவனிங்க, எந்தன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணது இங்கே ஃபைல் இருக்கா, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு யூசரில் போயிட்டு காப்பியர் போட்டிங்கன்னா இங்கே யூசர் ஃபைலில் இந்த எந்தன்னு வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒரு KB தான். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இப்போ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, இந்த விஷயம் சேவ் ஆகி. ஸோ இது யூஎஸ்பிலேருந்து இப்போ இங்கே காமிக்குது. ஸோ நீங்கள் யூசருக்கு போயிட்டு எந்தன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் பென்ட்ரைவ் எடுத்துடுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சடனாக அது லாஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் எப்பயுமே இதில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீஸில் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு மெத்தட் போகலாம். லைக் நீங்கள் வந்து மெமரியில் போய்ட்டு என்ன பண்ணணும், அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் சேவ் பண்ணலாம். சரியா? அதையும் நான் ஒரு தடவை திருப்பி காமிச்சிடுறேன். சரிங்களா? இப்போ இதில் சேவ் ஆகிடுச்சிங்களா. இப்போ 2வது மெமரியில் வேறு ஒரு ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் உயிரானன்னு வச்சுக்கிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணும் பொழுது டெக்ஸ்ட்டை வந்து நான் லாக் எடுத்துட்டேன் அப்படின்னா
மீனிங் வந்து நான் இப்போ வந்து இதுக்கு ஒரு சாங் இருக்குது, இதில் ஒரு சாங் இருக்குது, இப்படி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போது இதுவே நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஒரே மாதிரி வச்சுக்கணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பேன்னா இந்த மாதிரி லாக் பண்ணிவிடுங்க நான் சொல்லியிருப்பேன். இப்போ கவனிச்சிங்கன்னா ரெண்டாவது மெமரி நம்ம என்ன சேவ் பண்ணணுமோ அது அங்கே இருக்குது, என் உயிரான இயேசு இருக்கா. இப்போ இதுவே இதை டெக்ஸ்ட் வியூவரில் டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இது எந்த ஜெப வேலை கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது இதை நீங்கள் லாக் பண்ணிங்க, நான் ஓக்கனை லாக் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகும். மெமரி பண்ணுறது ஒன்று. ஒருவேளை நீங்கள் மெமரியே பண்ணலனாலும் என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒருவேளை மெமரியே நீங்கள் பண்ணல, பட் ஆனால் நீங்கள் ஒரு ஃபைலை நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணால் ஒன்றும் இல்லை. இது ஃப்ரீஸில் போய்ட்டு டெக்ஸ்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டு வேறு எந்த சாங் இப்போ எண்ணெய் மரவா நான் இப்போ இதில் சேவ் பண்ணவே இல்லை, இது ரெண்டுத்துலேயுமே. ஆனாலுமே இப்போ இதில் எண்ணெய் மரவா தான் இருக்கும் ஆக்சுவலாக, ஏன்னா நம்ம டெக்ஸ்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அதனால் மெமரியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறது. இன்கேஸ் நீங்கள் அதை மெமரியாக யூஸ் பண்ணலனாலுமே இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இந்த பேராமீட்டர்ஸில் பண்ணிங்கன்னா லைக் இப்போ டெக்ஸ்ட்டை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கனாலுமே பிரச்சனை வராது, அது அப்படியே நின்றுடும். அந்த ஃப்ரீஸ்லேயே அந்த ஸ்டேட்லேயே எல்லா இடத்துக்கும் போகும். சரிங்களா? ஓகே, ஃபைன். சரி, இப்படி தான் நீங்கள் வந்து இதை டெக்ஸ்ட் வியூ பண்ண முடியும். பட் இதில் ஃபைல் வந்து கண்டிப்பாக .txt இருக்கணும். இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வரும் .txtன்ற ஃபைல்ஸில் தான் இது இருக்கும். நான் உங்களுக்கு அந்த பிசியில் நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதில் .txt இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஃபைல் வந்து கண்டிப்பாக .txt, நீங்கள் இந்த txt ஃபைல் வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்லேயும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதே போல் உங்களுடைய பிசிலையும் பண்ண முடியும், நான் காமிச்சேன். ஸோ இது ரெண்டுத்துலேயும் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும். இங்கிலீஷ் வேர்ட் மட்டும் தான் இது அக்செப்டபிள் பண்ணும். சரிங்களா? அதே போல் இதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஃபாண்ட் சைஸஸை என்ன பண்ணலாம், லார்ஜ் பண்ணலாம். ஸோ லைக் ப்ரொபோஷ்னல்ஸ் அண்ட் லார்ஜ் பண்ணுறது, மீடியம் பண்ணுறதுலாம் இருக்கும். அண்ட் பேக்ரவுண்ட் இமேஜஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, சரி. இப்போது இது ஒரு ஐடியா தான், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. இப்போது இது ப்ளே செட்டிங்கிறது மிடி சாங்கோடு வரும். ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.